ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நபிகள் நாயகம் வழியை பின்பற்றுவோம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்சி சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுடன் இணைந்து அவர் நோன்பு திறந்தார். சென்னை ராயப்பேட்டை OMC அரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற நிலையில் டேபிள் நாற்காலி எதுவுமின்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரும் தரையில் அமர்ந்து நோன்பு திறந்து தொழுகையில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விஜய் வருகையை ஒட்டி இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் பவுன்சர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 120 மாவட்டங்களில் இருந்து மாவட்டத்திற்கு 5 பேர் வீதம் கட்சியைச் சேர்ந்த 600 இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆறரை மணி அளவில் நோன்பு திறப்பார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்க்க ஏராளமானோர் YMCA அரங்கில் குவிந்தனர். மாலை 5 மணி அளவில் விஜய் YMCA அரங்கிற்கு வந்தார். அப்போது அவரை பார்க்க ரசிகர்கள் தடுப்புகளை தாண்டி வந்தனர். சில தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்தனர். நுழைவாயிலில் கூட்டம் அதிகரித்த நிலையில் YMCA அரங்கத்தின் கண்ணாடி கதவுகள் உடைந்தன. நோன்பு திறப்புக்காக இஸ்லாமியர் அணியும் குல்லா அணிந்தபடி வெள்ளை வேட்டி சட்டையில் விஜய் வந்தார். அரங்கிற்குள் நுழைந்த விஜயை காண கூட்டம் அதிகரித்தது. அரங்கில் இஸ்லாமியர்களுடன் இணைந்து துவா ஓதி விஜய் நோன்பு திறந்தார். அப்போது அனைவரும் நோன்பு கஞ்சி, சமோசா, பேரிச்சம்பழம் உண்டு நோன்பு திறக்கப்பட்டது. அதன் பின் விஜய் தொழுகையிலும் ஈடுபட்டார். தொழுகைக்கு பின் அங்கிருந்த இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசிய விஜய் நபிகள் நாயகம் வழியை பின்பற்றுவோம் என்றார். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொழுகை முடிந்த பிறகு நோன்பில் கலந்து கொண்ட சுமார் 3000 பேருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்டவை அடங்கிய பை அளிக்கப்பட்டது. உள்ள வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் வெளில வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சில பேர் நாங்களாம் எங்கள் கூட வந்தவங்களாம் வெளில போய் இஃப்தார் நிகழ்ச்சி வெளில சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால வெளில இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கு அவர் வந்து நோன்பு இருந்து தொழுகை பண்ணிட்டு இருக்காரு. இருந்திருக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ணல. சிறப்பாக ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பவுன்சர்னால கொஞ்சம் குளறுபடி ஏற்பட்டது. பவுன்சர் வந்து இன்விடேஷன் இருக்கிறவங்க வந்து வெளில விட்டுருந்தாங்கனாக்கா அந்த குளறுபடி வந்து எதுவும் இருந்திருக்காது. அவங்க வந்து இன்விடேஷன் வச்சிருக்கவங்க, இன்விடேஷன் வைக்காதவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சதுனால கூட்டம் அதிகரிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஏசி சார் வந்து எல்லாரையும் உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உள்ள அனுப்பிச்சிட்டாரு. அதுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதிக கூட்டம் காரணமாக நோன்பு திறப்புக்காக அளிக்கப்பட்ட பிரியாணி பைகளில் இருந்து பிரியாணி மண்ணில் கொட்டி கிடந்த காட்சிகளையும் காண முடிந்தது. நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு பின் திறந்த வாகனத்தில் அனைவரையும் பார்த்து கையசைத்தபடி சென்றார் விஜய். பாலத்தின் மீதும் ஏராளமானோர் விஜயை பார்க்க கூடியிருந்ததால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் செய்தியாளர்கள் சுரேஷ் மற்றும் சந்தானம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.